பிரேமா சொல்றா. உங்க ஃப்ரெண்டு ராஜா ப்ரோ வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டிமுலஸ் செக் பத்தி பேசினோம், அதுல ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், ராஜா ப்ரோ வந்து போன வாரம் அந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட ஸ்டிமுலஸ் செக் பார்க்கும்போது நம்ம இன்கம் லிமிட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து என்னவா இருக்குன்னு நம்ம வந்து ஒரு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து $1,50,000 வரைக்கும் இருக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு வந்து போன வாரம் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரிலேருந்து ஒரு நோட்ஸ் வந்தது. அவங்கள்ட்டேருந்து வந்து ஒரு நியூஸ் மீடியா கவரேஜில் அவங்க கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு இன்கம் லிமிட் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்கம் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய நபர்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். இந்தியன்ஸ் ரொம்ப முக்கியமாக இங்கே வீசாவில் உள்ளவங்களும் எலிஜிபிள் ஆக முடியும். ஆனால் நிறைய பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்குது, இப்போ வந்து என்னோடய இன்கம் வந்து இப்படி இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது, ஸோ இது எப்படி நான் குறைச்சி நான் எலிஜிபிள் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர்ட்ட வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விவாதிக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு, எப்படி உங்களை நீங்கள் அந்த ஸ்டிமுலஸ் செக்குக்கு ஒரு வேளை கொடுக்கும்போது எலிஜிபிள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறது முன்னாடி ஒரு விஷயம், நம்மளோட சேனலோட கோர் வேல்யூவே வந்து ஷேரிங் த திங்ஸ் தான். ஸோ தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறது. நம்ம யூடியூப்பில் மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ விட்டுருக்காங்க. அதாவது வந்து வியூவர்ஸ் வந்து அவங்களோட போஸ்ட்டை நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ் போனீங்கன்னா அந்த விசிட் கம்யூனிட்டின்னு இருக்கும், அங்கே போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது ஷேர் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஊர் டு ஊர் மாறுறீங்க. இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க நேஷனல் போகிறேன், எனக்கு அங்கே வந்து நல்ல இந்தியன் கம்யூனிட்டியோட நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டோட அப்பார்ட்மெண்ட் எது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுதான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நேராகவே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் நம்ம கம்யூனிட்டியில். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் ஆடியன்ஸ்க்கு அது வந்து போகும். ஸோ அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நமக்குள்ளாக ஒரு உரையாடல் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் போஸ்ட் பண்ண பிறகு எங்களோட ரிவ்யூக்கு வரும். ஆர்த்தி வந்து வித்தின் அ டே ஆர் வித்தின் அ மினிட் வந்து அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ண பிறகு அது எல்லாருக்குமே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உரையாடல் இருக்கும். ஸோ இது நல்ல ஃபியூச்சர் வந்து யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிங்க. அதே போல் கடந்த வீடியோக்கு வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஃபெட்னா தமிழ் சங்கத்திலேருந்து நேரடியாகவே வந்து பேசியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஃபெட்னாவோட ER டீம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி. அதே போல் ஜாக்சன்வில் தமிழ் மன்றமும் அந்த பேரண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே மிகப்பெரிய ஒரு நிம்மதி அளிக்குது. இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. அது இல்லாமல் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்தியாவில் வந்து நாங்கள் இருக்கோம், எப்படி ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து வேற ஒரு அண்ணாக்கு ஆகி, அவங்க இந்த மாதிரி சைக்கிளில் தான் அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இந்தியாவோட போய் செட்டில் ஆகிட்டேன், நான் வந்து உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, அந்த மாதிரிலாம் மெயில் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் அன்னைக்கு வந்து அந்த பையனோட ஃபோட்டோ அவங்க அனுப்பியிருந்ததை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் கிடைக்கும் போது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். பிரேமே, இப்போ அதில் என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு? இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கா? ஓகே, இப்போது இது அஃபிஷியலாக வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, முதல்ல இதை பற்றியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக சொன்னது யார்? பிரசிடென்ட் ட்ரம்ப். அவர் தான் வந்து தலைமை. அவங்களே வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல வில் அப்படின்னு அவங்களோட தெளிவான வந்து இந்த எக்ஸ்போஸில் நம்ம குறிப்பிட்டு காமிச்சிருந்தோம், நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் சொன்னது எக்ஸப்ட் ஹை இன்கம் லிமிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லோ அண்டு மிட் சைஸ் இன்கம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே டாஜில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது நடைபெறலை. ஆனால் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. டாஜ்லேயுமே தான் சொன்னீங்க, டாஜ் டிவிடென்ஸ் ஒன்று தரோம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி வந்து நிறைய நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம், $1 trillion மாதிரி நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ இப்போயுமே வந்து அதே மாதிரி காற்றுல கரைஞ்சி போயிடுமா அப்படின்னாங்க. ஆனால் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்றதா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து லெஜிஸ்லேஷன்லையும் பாஸ் ஆகணும், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, வந்து ஒயிட் ஹவுஸோட செக்ரட்டரி சொல்லும் போது ஆமாம் இதை பற்றியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்கம் லிமிட் $1,00,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து வந்திருக்கு. முன்னாடி நம்ம பார்க்கும் போது வந்து அதிகமாக இருந்துச்சுல்ல? ஆமாம், முன்னால் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கோவிட் சமயத்தில் 2 ஸ்டிமுலஸ் செக் கொடுத்தாங்க. அதன் பிறகு பைடன் கவர்மெண்ட் வந்து 1 கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 ஸ்டிமுலஸ் செக்லேயுமே வந்து லிமிட் நீ சொன்ன மாதிரி வந்து சிங்கிள் பர்சன் பார்க்கும்போது $75,000, மேரிட் கப்பல் பார்க்கும்போது $1,50,000 அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதன் பிறகு கூட $1,60,000 வரைக்கும் ஃபேஸ் அவுட் பண்ணிட்டே போயிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்டிமுலஸ் செக் அப்போ கிடச்சிது. ஆனால் இப்போ $1,00,000 போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து அதில் எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 150 மில்லியன் அமெரிக்கனுக்கு அது போகும்
எப்போது $1,00,000 அப்படின்னு வச்சா கூட 150 மில்லியன் அமெரிக்கனுக்கு போகும். அதே $2,000 கொடுத்துட்டாங்கன்னா செலவு பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ வந்து டேரிஃப்ஸ் ரெவன்யூவில் உங்களுக்கு வராத போது எப்படி இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க, நீங்கள் வெளில இருந்தால் கடன் வாங்கணும், இன்னும் கடன் அதிகமாகும் அப்படிங்கிறத கிரிட்டிசைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் தெரிய வேண்டிய செய்தி என்னென்னா வந்து ஆல்மோஸ்ட் $1,00,000 இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. பிரேமா இப்போ எப்படி அதுக்கு எலிஜிபிள் ஆகுறது? ஓகே, ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்களா அடுத்து இந்த $1,00,000 வந்து இன்கம் கிடையாது, ஏஜிஐ அதாவது அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம் வந்து $1,00,000 அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுனா வந்து ஃபஸ்ட்டு இன்கம்லாம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதான் வந்து அவங்களுக்கு வந்து W2 இன்கம், எம்ப்ளாயர்ட்டேருந்து வர இன்கம், அவங்களுக்கு ஏதாவது டிவிடன்ஸ் இன்கம் இருந்துச்சா, கேபிட்டல் கெயின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி விட்டுருக்காங்க, ரெண்டல்லேருந்து இன்கம் இல்லை வேறு ஏதாவது அதர் இன்கம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. சில டிடக்ஷன் இருக்குது, டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது, அது இல்லாமல் சில டிடக்ஷன்ஸ் இருக்குது, அந்த டிடக்ஷன் பற்றி பேசுவோம். ஸோ அது எல்லாமே வந்து மைனஸ் பண்ண பிறகு வர்ற அமௌண்ட் தான் வந்து ஏஜிஐ அட்ஜஸ்டட் கிராஸ் இன்கம். அதுதான் வந்து இந்த $1,00,000 சொல்கிறாங்க. இதுவும் டாக்ஸபிள் இன்கமும் ஒன்றா? இல்லை, ஏஜிஐயும் டாக்ஸபிள் இன்கமும் ஒன்றும் இல்லை. காரணம் ஏஜிஐ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஏஜிஐ வந்து ஒரு ஆளுக்கு வந்து $1,00,000 வருதுன்னா அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆர் கஸ்டமைஸ் டிடக்ஷன் கழிச்சு வர்றது தான் டாக்ஸபிள் இன்கம். ஓகே, ஸோ டாக்ஸபிள் இன்கம் இன்னுமே கம்மியாக இருக்கும், ரைட்? ஆனால் இவங்க எடுத்துக்க போகிறது டாக்ஸபிள் இன்கம் எடுத்துக்க மாட்டாங்க, அட்ஜஸ்டபிள் கிராஸ் இன்கம் தான். ஸோ டோட்டல் இன்கமும் கிடையாது, அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதாவது சில டிடக்ஷன் கழிச்ச பிறகு வர டாக்ஸ் இன்கம் தான் எடுத்துக்க போகிறாங்க. அந்த டிடக்ஷனில் தான் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாதிரியான டிடக்ஷன்ஸ்லாம் அதில் பண்ணலாம்? கரெக்ட். ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ யாரோ வந்து $1,30,000 வாங்கிறேன், நான் டோட்டல் இன்கம் சொல்கிறேன், யாருக்கா $1,30,000 இப்போ அவங்களோட ஏஜே $1,30,000 இல்லை $1,20,000 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, ஏன்னா $2,000 தேவை போகிறாங்க. இப்போ 2 பேர் வீட்டுக்கு தான் $4,000, குழந்தைகளுக்கு உண்டா என்னன்னு தெரியல இது வரைக்கும் வந்து. ஸோ அது இல்லாமல் இப்போ மெயினாக வந்து ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தராங்கன்னா $4,000 பெரிய அமௌண்ட்டில். ஸோ எப்படி எலிஜிபிளாக இருக்குன்னா, என்னென்ன டிடக்ஷன் அதில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எலிஜிபிள் எப்படி ஆக முடியும் அப்படின்னு தெரிய வரும். இப்போ என்னென்ன டிடக்ஷன் இருக்குன்னா 401k எம்ப்ளாயர் பிளான். ஸோ அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி உங்களோட இன்கமோ ஏஜிஐ இன்கமோ குறைக்கலாம். அது எப்படி? நம்ம நிறைய வீடியோ வந்து 401k வச்சு பார்த்துருக்கோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எம்ப்ளாயர் வந்து ஒரு 3% 4% மேட்ச் பண்ணுறாங்க, கண்ணை மூட்டை அதை மேட்ச் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ போடணுமோ போட்டுங்க. பட் எம்ப்ளாயர் மேட்ச் நீங்கள் 100% மேட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாதியில் ஊருக்கு போயிடுவேன் என்ன கதை சொன்னாலும் அது அதன் பிறகு வர்றது ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கள் அவங்க கொடுக்குற அமௌண்ட். ஏன்னா அது ஒரு பெனிஃபிட்ஸாகவே கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம நிறையா வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ இப்பயுமே அதான் சொல்கிறேன், அதன் மேலேயே நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஐ திங்க் வந்து $23,500 நினைக்கிறேன், உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன், எனக்கு சரியாக தெரியல, அது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டு, ரைட்? நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் உங்களோட ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஏஜியை குறைச்சிடலாம். இந்த ஒரு நபருக்கு எடுத்துக்காட்டு வச்சுக்கேன், $1,20,000 இன்னொரு $10,000 இதில் போடு, இன்னும் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதில் போட்டு அப்படியே குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி? ஐஆர்ஏ அது ஒரு சூப்பர் ஆப்ஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ. இப்போ வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பண்ணுற ஒரு 401k பிளான் இருக்குது. அது இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக ஒரு ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் அது வந்து ஃபெடிலிட்டி போகலாம், எது வேணால் வேங்கார்ட் போடலாம், எல்லாருமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தராங்க. நம்ம தனியாக நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ என்னென்னா, ராத் ஐஆர்ஏலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏல வந்து ஐ திங்க் $7,500 எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த லிமிட் இருக்குது. நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட ஏஜியை வந்து குறைக்க முடியும். எப்போ வேணாலும் இயர்லி ஒன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? நல்ல கேள்வி. ட்ரெடிஷ்னல் ஐஆர்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் அந்த வருஷத்தில் ஃபினான்ஷியலில் எப்போ வேணால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 401kவும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு $5,000 தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இப்போ இதன் மூலியமாக வந்து நீங்கள் 15,000 இன்னொரு $10,000 நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமானா மேக்ஸிமம் 401k பிளானில் அலோவ் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோட ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலே இருக்குது, அட்லீஸ்ட் குவார்டர்லியாவது அவங்கள அதாவது எம்ப்ளாயியை அலோவ் பண்ணணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயமே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போவே நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வரட்டும், நம்ம வீடியோ போடுவோம், அப்போ பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு. பிரேமா, இப்போ அடுத்த மாதம் சப்போஸ் அது இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இந்த மந்த்தே இது பண்ணிடணுமா? நல்ல கேள்வி. எப்போ இதை இஷ்யூ பண்ணுவாங்க? முன்னாடி ஸ்டிமுலஸ் செக்லாம் எப்போ இஷ்யூ பண்ணாங்க? எப்போ நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் டேக்ஸ் ரிட்டர்ன் இப்போ ஆரம்பிப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அது அப்போ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இது இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க இரு வகையிலையும் போய் அப்ரூவல் வாங்கணும், ரைட்? அந்த ஒரு ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக சைன் ஆகிடுச்சுன்னா இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏப்ரல் வந்து டெட்லைன் கொடுப்பாங்க, ஏப்ரல் 15, 26 அந்த மாதிரி டெட்லைன் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே டெட்லைன் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சலாம்.
ஸோ எப்படி வந்து உங்களோட ஏஜியை குறைச்சி உங்களை நீங்கள் எலிஜிபிள் ஆக்குறதுன்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேற ஏதாவது வே இருக்கா பிரேமா? இருக்குது. ஹெச்எஸ்ஏ சூப்பர் பிளான், ஹெல்த் சேவிங் அக்கௌண்ட் பிளான். நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் ஹை டிடக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நெக்ஸ்ட் தாட்டே வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து லேப்ஸும் ஆகாது, நீங்கள் அப்படியே வந்து கேரி ஓவரும் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது எனி டைம் ஆஃப் த இயர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதில் அப்படியே நீங்கள் எடுத்து போட்டுடலாம். இப்போ நீங்கள் உங்கள் எலிஜிபிள் பண்ணுறதுக்காக ஒரு $8,000 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அது ஒரு வருஷத்துக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அதை அப்படியே போட்டுடலாம். போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஏஜியை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து ஓவர் த கவுண்டர் நீங்கள் நிறையா வந்து ஃபார்மசியில் வாங்குவீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்குது, நிறைய எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை ஹெச்எஸ்ஏ இல்லைனா எஃப்எஸ்ஏன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ஹை டிடக்டபிள் பிளான் வச்சுருக்கா, பிபிஓ பிளான் வச்சுக்கோன்னா இந்த எஃப்எஸ்ஏ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எஃப்எஸ்ஏல நீங்கள் பார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த எல்லா அமௌண்ட்டையுமே வந்து அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. சர்டன் அமௌண்ட் ஐ திங்க் $800 தான் நினைக்கிறேன், அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் பார்த்து அதில் போடணும். இன்னொன்று இருக்குது, டிபெண்டன்ட் கேர் எஃப்எஸ்ஏன்னு ஒன்று இருக்குது. அதுலேயுமே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சப்போஸ் வந்து இல்லை நான் ஏஜியை இன்னும் குறைக்கணும் அப்படின்னா. பிரேமா இந்த பிளான்ஸ்லாம் வந்து எப்போ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? நம்ம நிறைய பிளான்ஸ் பார்த்தோம், 401k பார்த்தோம், IRA பார்த்தோம். இது ரெண்டும் எப்போ வேணாலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஹெல்த் கேர் பக்கம் வரும்போது ஹெச்எஸ்ஏ பார்த்தோம். ஹெச்எஸ்ஏ நீங்கள் எப்போ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த எஃப்எஸ்ஏ மட்டும் நீங்கள் எப்போல்லாம் வந்து எலெக்ட் பண்ணுறீங்களோ, அதான் இன்சூரன்ஸ் எலெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆர் குவாலிஃபைங் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, ஸ்பௌஸோ ஆட் ஆவாங்க இல்லையா, உங்களோட இன்சூரன்ஸ் அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணலாம். குழந்தை பிறக்குது அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வேலை மாற்றுறீங்கன்னா புது இன்சூரன்ஸ் எடுப்பீங்க அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வந்து குவாலிஃபைங் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் இருக்குது. ஆனால் டிபெண்டன்ட் கேர் எஃப்எஸ்ஏல அதை விட தாண்டி இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா சப்போஸ் இப்போ $1,30,000 உங்களுக்கு ஏஜி வந்துச்சுன்னா இந்த ஒரு $30,000 இப்படி குறைக்கலாம். குறைச்சி $1,00,000க்குள்ளே நீங்கள் வந்துடலாம். நீங்கள் ஒரு $4,000 கவர்மெண்ட்டை வாங்கிக்கலாம். அண்ட் எகே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம் எல்லாமே உங்களோட பணம் தான் இல்லையா. நீங்கள் அது ஒரு ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா உங்கள் த்ரூ அவுட் த லைஃப் உங்களுக்கு வரப்போது உங்கள் ரிட்டர்ன் ஆன பிறகு எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பெனால்ட்டி 10% கட்டணும். அது நம்ம தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். இல்லை ஹெச்எஸ்ஏ எஃப்எஸ்ஏங்கும் போது நீங்கள் எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்னும் டிபெண்டன்ட் கேர் எஃப்எஸ்ஏனா வந்து நீங்கள் ஈவன் சைல்ட் கேர் ப்ரோக்ராம்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் பணம் தான். அது ஒரு டேக்ஸ் சேவிங் பணமாகவும் இருக்க போகுது, உங்களுக்கு ஸ்டிமுலஸ் செக்கையும் எலிஜிபிள் பண்ணி தரப்போகுது. பட் நம்ம இது டுவர்ட்ஸ் த எண்ட் அது வந்து இரு அவைகளையும் போய் அப்ரூவ் ஆகிட்டு சைன் பண்ணும்போது இன்னும் ஒரு விரிவான வீடியோவே பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.